வாழ்க்கையில சில எக்ஸ்பீரியன்ஸை நாம அனுபவிக்கலாம், சில எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வீடியோ மட்டும் தான் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ பொண்ணு தனியா ஒரு இதுல போறோம். என் தம்பிட்ட கேட்போம், அருண் நம்ம வந்து பனானா போட்டுன்னு ஏதோ உனக்கு ராஜி அழைச்சிட்டு போறான் நம்மள. நான் அதுதான் பனானா சாப்பிடறதுக்கு நான் வரேன். பனானா போட்டுக்கு பொட்டாட்டி வேணா அமுச்சு விடுறேன். டேய் எனக்கு ஜாக்கெட்டை போட்டு விட்டு ஏன்னா என்ன படுத்துறீங்க. சரி நாங்க உள்ள போறோம். என்ன நடக்கிறோம், இங்க இருந்து கரையில இருந்து அம்மாவோ வயசுவோ படம் பிடிப்பாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மலேசியா வந்தா நீ வீடு கட்டக்கூடாது, கம்பாங் கட்டணும். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அம்மா இப்படி பண்ணுங்க, அம்மா இப்படி பண்ணுங்க, என்ன பண்ண யோ யோ என்ன நீச்சல் அடிக்கிறீங்களா? பாய், நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல பேபி, நீ பீச்சுக்குள்ள போகும்போதே சொயின்னு உள்ள போய் சொல்லி இருப்ப சுறா மாதிரி. வாவ், ஏய் பிரியா, எங்க போயிட்டு இருக்கோம் இப்போ? பீச்சுக்கு போறீங்களாடி? ஆரமா இருக்கு, அங்க இருக்கு. ஏய் நிலன், நான் உள்ளாடி போறேன் பாரு. நிலன் எங்கடி போறீங்க? ஏய் பீச்ல போய் என்ன போட போறீங்க? விளையாட போறீங்களா? போங்க. 3, 2, 1. So this is Malaysia beach for you மக்களே. சூப்பரா இருக்குல்ல பிரியா, இன்னைக்கு என்னடா ரைட்லாம் பண்ண போறீங்க இங்க? இன்னைக்கு வந்து இங்க பாராசைலிங் பண்ண போறோம். ஓகே. அப்புறம் நவிக் ஓகேனா போட்ல போக போறோம். அது வேறயா? அப்புறமா வந்து ஆதிரன் கதிர் வந்து ஜெட் ஸ்கீயிங் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ஏய் சார், இது ஃபாரினர் வராரு. ஹலோ ஹலோ, ஹாய் ஷாருக் கான் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஒரு ஆட்டோகிராஃப் சார். சார் ஃபேமிலி டைம். எல்லாரும் போற மாதிரி. அப்பாக்கு பயமா இருக்கு. உனக்கு பேராகிளைடிங் போணுமா வேணாமா அப்படி சொல்லு. அது வரைக்கும் பாரு பேராகிளைடிங். அதுல போலாமா? யாராவது அதுல வருவீங்களா? அதுதான் பேராகிளைடிங் இழுத்துட்டு வரும். ஐயோ, அதுவே அவ்வளவு ஸ்பீடா வருதா? அதுதான் இழுத்துட்டு வரும் மேல. மனசாட்சியே இல்லாம சொல்றியே. அத மூஞ்ச பாரு. எனக்கு கூட ஜெட் ஸ்கீல வரீங்க. ஜெட் ஸ்கீ நீ போறியடா ஊரா. அண்ணி அந்த குட்டி குட்டி போட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் மீன் பிடிக்க போகுது. நீ போ, நான் நீ எதுல போறேன்னு சொல்றியா அதுல போ. இங்க பாரு, அந்த குட்டி போட் தான் ஜெட் ஸ்கீ. அததான் ஆதிரன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எது? அந்த நிக்குதுல 3 நிக்குதுல வரிசையா. ஆமா, அதுல வந்து ரெண்டு பேரா ஒரு ஆளு. ஒரு ஆளு போவான். நீ போக முடியாது, தெரிஞ்சு ஒரு ஆளு தான். நீ தனி பொண்ணு தனியா ஒரு இதுல போவோம். போய் வேணாம் கண்டிப்பா வீடியோ. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? வீடு கட்டுறியா? மலேசியா பீச்சுக்கு வந்தாலும் நீ வீடு தான் கட்டுவியா? மலேசியா வந்தா நீ வீடு கட்டக்கூடாது, கம்பாங் கட்டணும். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு என்ன கட்டணும்? கம்பாங். இங்க கம்பாங்னா தான் வீடுன்னு நினைக்கிறேன். சூப்பரா சூப்பரா கட்டுறா. கோட்டை கட்டுறா, கோட்டை கட்டுறா. இந்த கோட்டை கட்டி யாரெல்லாம் குடி வைக்க போற? என்னதானா? கோட்டை கட்டி குடி வைக்க போறியா, ஜெயில போட போறியா? உள்ள வைக்க போறியா? நான் என்ன திருடனா கோட்டைக்குள்ள ஜெயில வைக்கிறதுக்கு? வீடு இல்லையா அது? வீடு தானே. சரி நீ அந்த வீட்டுக்குள்ள இருந்துக்கோ. மலேசியாவில் இயற்கை ரசித்து கொண்டு யோகி பியின் மூதாதையார் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அம்மா இப்படி பண்ணுங்க, அம்மா இப்படி பண்ணுங்க, என்ன பண்ண யோ யோ என்ன நீச்சல் அடிக்கிறீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? உள்ளுக்குள்ள இறங்கி நீச்சல் போடாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. யோகி பி. அம்மா இந்த கேப் உங்களுக்கு வந்து யோயோவா இருக்குமா? வேற லெவல்ல இருக்கு. ஐ லைக் இட். ஆமா நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு மலேசியா பீச்? மலேசியா பீச் நல்லா இருக்கு. நல்ல அருமையான காத்து. கிளீனா அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. குழந்தைங்க என்ஜாய் பண்றாங்க. ஆமா. நம்மளுக்கு தான் வயசாயிடுச்சு. உள்ள இறங்கி போலாம்னாலும் இறங்கி விளையாட முடியல. அதனால உட்கார்ந்து ரசிக்கிறீங்க. ஆமா. ஓகே. யாருக்கு நீங்க சிவப்பு கொடி காட்டிட்டு இங்க உட்கார்ந்திருக்கீங்கம்மா? நிலன் நவிலன். நான் இங்க தான் இருக்கேன். எங்க ஓடுனா இங்க வந்திருக்கடா. காப்பாத்துங்க மக்களே. என் பொண்டாட்டி மாட்டிக்க சொன்னிச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். ஏற்கனவே அதுகிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் எங்க போக போறேன், என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. கம்மி ரிஸ்கா தான் சொல்லிருக்கேன். நாங்க 4-5 பிடிச்சிச்சு. பட் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் மனசுல வச்சு யாரும் நம்ம மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பிரஷர் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி மலேசியா ஒரு ஃபேமிலி கேம் சூஸ் பண்ணிருக்கேன். மலேசியா வந்து நான் இப்படி தான் மாட்டிக்கணும் அப்படி இருக்கு. ஓகே ஃபைன்.
பொண்டாட்டி சொன்னா கேட்கணும், அது வந்து நல்லா இருக்கும். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஸோ அதனால வந்து என்ன நடக்க போகுது என்னெல்லாம் நமக்கு தெரியாது. பேபி நம்ம என்ன கேமுக்கு போறோம் அதுவே எனக்கு தெரியல. பனானா போட்டான். எனக்கு என்னமோ போட்ல போகும்போது பனானா கொடுப்பாங்க, சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த வாய் இருக்கேதான்டா இவ்வளவு பேசுற, வாங்கிடா எட்டனா பஞ்சிரு. என் தம்பிகிட்ட கேட்போம், அருண் நம்ம வந்து பனானா போட்டுன்னு ஏதோ உனக்கு ராஜி அழைச்சிட்டு போறான் நம்மள. நான் அதுதான் பனானா சாப்பிடறதுக்கு நான் வரேன். பனானா போட்டுக்கு பொட்டாட்டி வந்து அமுச்சு விடுறேன். டேய் எனக்கு ஜாக்கெட்டை போட்டு விட்டு என்ன படுத்துறீங்க. சரி நாங்க உள்ள போறோம். என்ன நடக்கிறோம் இங்க இருந்து கரையில இருந்து அம்மாவோ வயசோ படம் பிடிப்பாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு மாட்டி விட்டாங்க. ஓகே, வெற்றிகரமாக போல்டாக சென்று கொண்டிருக்கும் வயசுவர்களே, ஹாப்பி ஜர்னி, டாடா பாய். நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க போ வயசு. பாய்டா, டாடா டாடா டாடா, ஹேவ் ஃபன். அரவிந்த் பாய், ஹாப்பி ஜர்னி. குழந்தைங்க வந்து எவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களை அங்கே விட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. A few moments later. டேய் சும்மாறா மக்களே, வாழ்க்கையில சில எக்ஸ்பீரியன்ஸை நாம அனுபவிக்கலாம், சில எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வீடியோ மட்டும் தான் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா 4 வாட்டி கடலுக்கும் எனக்கும் போட்டுக்கும் நடுவில் இவ்வளோ கேப். அது வீடியோல தெரிஞ்சதா தெரியல, நாங்க ஜம்ப் ஆயி உட்கார்ந்து கையெல்லாம் அப்படியே இந்த உயிர் பயன் சொல்லுவாங்கல்ல, விழுந்தா முடிஞ்சு. என்னதான் இதெல்லாம் போட்டுருந்தாலும் அதெல்லாம் தெரியாதுல்ல, விழுந்தா சோலை முடிஞ்சுன்ற ஒரு பயம் பீதி. எப்படி இருந்துச்சு ராஜே? நான் ஏற்கனவே போயிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு பயத்தை காட்டணும் அப்படின்னு. மாவி நீங்க தான் சொல்லணும், வயசு விட்ட கேளு, பிரியாட்ட கேளு. கண்ணை காட்டுங்க. பரவாயில்ல, அண்ணி ஏதோ பிளான் பண்ணி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நான் நினைச்சது என்னன்னா நல்ல வேலை அண்ணு வரல, காலையும் கையும் வச்சுக்கிட்டு குதிச்சு அண்ணு எனக்கு கழுத்து வலி வந்து. ஆமா, அண்ணி எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே பனானா போட்ல போயிருக்கேன். பெட்டர், நல்ல வேலை. இந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், எதுடா பெட்டரு? அங்க ஒரு 4-5 ஆப்ஷன் இருந்தது, டோனட் இருந்தது, பனானா இருந்தது, எல்லாம் இருந்தது. எது பெட்டர்? ஃபர்ஸ்ட் பனானா போட்டுனா சரி ஓகே, பார்க்க ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு, போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இதோ அந்த ஃபர்ஸ்ட் கிரீன் அண்ட் வயலட் அது போய் காட்டலாம். செத்தே போயிருப்பேன் நானு. அதாவது நான் மூழ்கிலாம் இருக்க மாட்டேன், பயத்திலே செத்துருப்பேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம். கடைசியில இதுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு, இல்ல இல்ல கொஞ்சம் ரிஸ்க், டாப் லைட்ஸ்னா உங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க்லாம் சொன்னோடனே நாங்க மாத்திட்டோம். இது சேஃப், இது வந்து நீங்க ஒரு மாதிரி பத்திரமா உள்ள உட்காந்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் சேஃப்னு சொன்னாரு. ஓகே ஓகே. ஆதிர் என்ன நம்பி எதுலயும் போக கூடாது. 5 வருஷம் முன்னாடி சிங்கப்பூர்ல அவன் என்ன கூப்பிட்டான், சித்தி நான் உங்களை ஒரு ரைடு கூப்பிட்டு போறேன்னு. நான் சின்ன பையன் தானே, இவன் என்ன பண்ண போறான்? 5 வருஷம் முன்னாடி அவனை இமேஜின் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஏத்தி விட்டான். ஐயோ அம்மான்னு கதறினேன். ஓ இது ஐ நோ திஸ் வில் பி லைக் திஸ் அப்படின்னா அப்பல இருந்து எனக்கு பயம். இருங்க, பிரியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு, நாங்க போய் கேக்குறேன். என்னது இது? ஆதிரன் சொன்ன பனானா போட் இதுதான். இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கு. கப்புக்குள்ள உட்கார்ந்து போனதா அப்படி இதுல போயிருந்தா நான் குப்புற கவுந்திருப்பேன். இல்ல இல்ல பேபி, நீ பீச்சுக்குள்ள போகும்போதே சொய்ய உள்ள போய் சொல்லி இருப்ப சுறா மாதிரி. ஆவியா வந்தாது இவனை அதோட நான் பழுத்தி திருப்பேன். அது நடந்துருந்தா நல்ல வேலை அவர் எங்களை காப்பாத்தி விட்டார். அவர் வந்து இந்த பையன் தண்ணி போடணும், இல்லமா அது ரொம்ப ரிஸ்க், இந்த குழந்தை சொல்றது நீங்க கேட்காதீங்க அப்படின்னு அலர்ட் பண்ணனால நாங்க மாத்திட்டோம். பட் அட்வென்ச்சர் லவர்ஸா இருந்தா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணுங்க. Thank you. மக்களே, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறதுலாம் தூரமா நீங்க வந்து அருண் எப்படி எடுத்தான்னு தெரியல. ஒரு 0.5லயோ 1லயோ 2லயோ பார்த்துருப்பீங்க. என்னடா இதுன்னு நினைச்சிருப்பீங்க. ஒரு நாள் மலேசியா வாங்க, பனானா போட்ல போங்க, ஃபேமிலி டோனட்ல போங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இதை விட படு பயங்கரமா என்ன இருக்கோ அப்படின்னு அதையும் கமெண்ட்ல சொல்லாதீங்க. நீங்க அடுத்த வாட்டி போக வைப்பாங்க, அதை மனசுக்குள்ளே வச்சுக்க. மீண்டும் ஒரு அழகான பதிவோடு அழகான இடத்துல இருந்து உங்களை சந்திக்க வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். பாய்.